புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடவில்லையா? அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதிருப்தி. ஏமாற்றியது யார்? டெல்லிக்கு பறந்த ரிப்போர்ட். என்ன நடக்குது அரசியல் களத்துல? இதை பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். முதல் முறையா நம்மளுடைய சேனலை பார்க்குறவங்க, ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கண்டிப்பா போடுங்க. உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. உங்களுடைய ஒவ்வொரு கருத்துக்களும் எங்களுடைய அடுத்தடுத்த உற்சாகத்துக்கும் ஒரு புதிய புதிய செய்திகளை கொண்டு வருவதற்கும் ஒரு துணையாக இருக்கும். என்னங்க இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே? கொங்கு மண்டலத்துல பாஜகவுக்கு மிகப்பெரிய ஆதரவு, வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த தொகுதிகளை கேட்டு வாங்குங்க அப்படின்னா கோட்டை விட்டுட்டீங்களே. நம்ம கோட்டைய விட்டுட்ட பிறகு பாஜக எப்படிங்க தமிழ்நாட்டுல வளரும் அப்படின்னு அண்ணாமலை ஆதங்கத்துல இருக்கிறதாக தகவல். சிங்காநல்லூர், கவுண்டபாளையம், பல்லடம், கோவை வடக்கு உள்ளிட்ட தொகுதிகளில் நமக்கு வெற்றி வாய்ப்பு. பாஜகவுக்கு ஆதரவாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய கொங்கு பெல்ட்டில் நம்ம இந்த தேர்தலில் எப்படி வெற்றி பெறணும், எப்படி ஆட்சிக்கு உகந்ததாக இந்த தொகுதிகளை கைப்பற்றணும்னு நான் மிகப்பெரிய கணக்கு போட்டேன். இப்படி கோட்டை விட்டுட்டீங்களே தலைவரே அப்படின்னு அண்ணாமலை அதிருப்தியில இருக்கிறார். அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்டுல ஒரு சலசலப்பு, நெருடல் அண்ணாமலைக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய தொகுதி பங்கீடாக அமைந்து விட்டது அப்படிங்கிறது தான் இந்த தொகுதி பங்கீட்டுல இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக பார்க்க முடிகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை களத்துல இறங்க போறாரு, ஒரு தொகுதியில நிக்க போறாரு. நிச்சயமா அவருக்கு நம்ம வாக்கு செலுத்துவோம், அவரை வெற்றி பெற செய்வோம், அவர் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றத்திற்கு அனுப்புவோம் அப்படின்னு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள், குறிப்பா இளைஞர்கள் பட்டாலும் பெண்கள் பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவாக நிச்சயமாக அண்ணாமலையை ஒரு இடத்திற்கு, ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போனோம் அப்படின்னு ஆதரவாளர்கள்லாம் மிகப்பெரிய அளவுல மனக்கோட்டையை கட்டிட்டு இருந்தாங்க. இந்த மனக்கோட்டை சுக்குநூறா உடைக்கிறவாறு யார் ஏமாற்றினார்கள்? அண்ணாமலைக்கு அந்த வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய தொகுதிகளை நம்ம கேட்டு பெற முயற்சித்தும் அது கைவிடப்பட்டதா, அல்லது எடப்பாடி பழனிசாமி இந்த தொகுதிகளை பாஜகவுக்கு ஒதுக்கவில்லையா, இல்ல அண்ணாமலை அவர் இந்த சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், குறிப்பா பல்லடம் உள்ளிட்ட தொகுதிகளில் அண்ணாமலை நிறுத்தப்பட்டால் நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்குமே, இந்த தொகுதிகளை ஏன் நயினா நாகேந்திரன் எடப்பாடி கிட்ட கேட்டு பெறவில்லை இப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புகிறது. இதனால அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு நெருக்கடியான, வருத்தமான, கசப்பான ஒரு சூழலை பார்க்க முடிகிறது. இது பாஜகவுக்கு, குறிப்பா கொங்கு மண்டலத்துல இது பின்னடைவுக்கு காரணமா? அண்ணாமலை தேர்தலில் போட்டியிடவில்லை அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. கவுண்டம்பாளையம், சிங்காநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகளில் கேட்டு பெற்றிருந்தால் அண்ணாமலை அந்த தொகுதிகளில் வேட்பாளராக களமிறக்கப்பட சூழல் இருந்தது. அண்ணாமலையும் அதை விரும்பினார். இந்த தொகுதிகளை நம்ம நிச்சயமா களத்துல இறங்கணும், நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்கு, தொண்டர்கள் ஆதரவு, இளைஞர்கள் ஆதரவு, குறிப்பா பெண்களுடைய ஆதரவுலாம் நமக்கு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல நம்ம நிச்சயமா வெற்றி பெறுவோமே, ஏன் இந்த தொகுதியில கேட்டு பெறாம விட்டுட்டாரு? கோவை வடக்கு மட்டும் கேட்டு வாங்கிட்டா எப்படிங்க கொங்கு மண்டலத்துல மடக்க முடியும்? இந்த தேர்தல் நமக்கு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தலை கோட்டை விட்டுட்டா நம்ம எந்த தேர்தலுக்கு கைப்பற்ற முடியும்? 2021 ஆண்டு நடந்த அந்த தேர்தலில் கூட கோவை வடக்கு வானதி சீனிவாசன் அவங்க வசம் போனது. இந்த முறையும் அவங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. அவங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் கூட இது பாஜகவுக்கு வரக்கூடிய தொகுதியாக இருக்குமா, இல்ல அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாக இருக்குமா? அங்க எஸ்பி வேலுமணி, வானதி சீனிவாசன் உள்ளிட்டவர்கள் ஒரு நெருக்கமான ஒரு சூழல் இருக்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் கூட இது பாஜகவுக்கு தனிப்பட்ட வெற்றியாக இருக்குமா? கோவை வடக்கு மட்டும் நம்ம பெற்றதுனால பாஜகவுக்கு கொங்கு மண்டலத்துல வரவேற்பு இருந்தும் நம்ம கைவிட்டுட்டுமே அப்படிங்கிற மனக்குமுறல் பாஜக தொண்டர்கள், குறிப்பா கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களுக்கு வருத்தத்தை ஏற்பட்டிருக்கு. அண்ணாமலை இந்த தேர்தலை எப்படியாவது நம்ம போட்டியிடலாம்னு அவர் முன் விருப்பமாக இருந்தாரு. அவரை மோசம் பண்ணிட்டாங்களே அப்படின்னு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் மனக்குமுறலை நம்மளால பார்க்க முடிகிறது. 2 தொகுதிகள் ஏதாவது ஒரு தொகுதியில நிக்கலாம் அப்படின்னு அண்ணாமலை ஆசைப்பட்டதை யார் மண்ணலி போட்டது, ஏமாற்றியது யார் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் சமூக வலைதளத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. இப்ப டெல்லிக்கு பிறந்த அந்த ரிப்போர்ட், அண்ணாமலை டெல்லி தலைமைக்கு, அதாவது அமித்ஷாக்கோ மோடி அவர்கள், ஏன்னா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும்
ரொம்ப நெருக்கமானவர், அன்பாக அரவணைக்கப்படக்கூடிய அண்ணாமலை அமித்ஷா அதாவது இந்த லிஸ்ட் தொகுதி பங்கீடு முடிந்த பிறகு இந்த 27 தொகுதிகளும் டெல்லி தலைமைக்கு போயிருக்கு. அங்க வந்து கோர் கமிட்டி தான் இதற்கு பாஜகவுடைய வேட்பாளர்கள் அறிவிக்குவாங்க. அந்த வேட்பாளர் தொகுதி பட்டியலில் இவர் அண்ணாமலை பெயர் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை, அவர் போட்டியிடுவதற்கு சூழல் இல்லைங்கிறதா பார்க்க முடிகிறது. கோவை வடக்குங்கிறது அது வந்து வானதி சீனிவாசன் பெயரை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அப்படி இருக்கிற போது இவர் எதிர்பார்த்த அந்த சிங்கானூர்லூர் கவுண்டமாலை தொகுதி பட்டியலில் இல்லாததுனால அப்ப அண்ணாமலைக்கு போட்டியிட வாய்ப்பு இல்லைங்கிறதா இங்க பார்க்க முடிகிறது. அப்போ டெல்லிக்கு பிறந்த அந்த ரிப்போர்ட் அண்ணாமலை டெல்லி தலைமைக்கு சொல்லியிருக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில என்ன முடிவெடுக்க போகிறார் அமித்ஷா அப்படிங்கிறதா ஒரு பேசுபொருளாக இருக்கு. எடப்பாடி பழனிசாமிக்கு நைனா நாகேந்திரன் சமரசமாக அவர் போயிடுறாரு, நம்ம பாஜகவுடைய வளர்ச்சிக்கு நம்ம ரொம்ப தீவிரமா வெற்றிக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிற இந்த வேலையில நயனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி எதை சொன்னாலும் அவருக்கு சாதகமாக தொகுதி பங்கீட்டுல ஈடுபட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அதிருப்தி நயினார் மீது அண்ணாமலைக்கு இருக்கிறத வெட்ட வெளிச்சமாக தெரிகிறது. இது எது எப்படியாக இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போடுறாரு. நம்ம வந்து 169 தொகுதியில நேரடி களத்துல காண்றோம், நம்ம வந்து தனி பெரும்பான்மையோட ஜெயிக்கணும், ஆட்சி அதிகாரத்துல நமக்கு தனி பெரும்பான்மை இருந்தால்தான் நமக்கு அது நல்லதுன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு கணக்கு போறாரு. அது அவருடைய கணக்குக்கு அது அவருக்கு சரி. ஆனால் இங்க பாஜக மேலும் தமிழ்நாட்டில் வளரணும் அப்படின்னா அண்ணாமலை என்ன திட்டங்கள் கொடுக்கிறாரோ அண்ணாமலைய அந்த செயல் வடிவங்கள் கொஞ்சம் கூட இந்த தேர்தலில் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு இருக்கு. இது அமித்ஷாவுடைய பார்வையில் படுகிறதா, இல்ல நைனா நாகேந்திரன் இதை கட்டுப்படுத்துகிறாரா? அமித்ஷாவுக்கும் மோடி அவர்களுக்கு இந்த தகவல் போகாமல் தடுக்கப்படுவது யாரு, ஏமாற்றப்படுவது யாரு, ஏமாற்றுகிறவர் யாரு அப்படின்னு பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு நிரடலான விஷயங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த சூழல்ல அண்ணாமலை எதிர்பார்த்த அந்த தொகுதிகளும் இல்ல, போட்டியிடலாம் அப்படின்னு விரும்பினாரு, அந்த விருப்பத்திற்கும் மண்ணெளி போட்டது. இப்படி இந்த சூழல் உருவானால் இது பாஜக வட்டாரத்துல, பாஜக தொண்டர்கள் வட்டாரத்துல, குறிப்பா அண்ணாமலை பாஜகவை தமிழ்நாட்டில் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை உயர்த்தி கொண்டு போன ஒரு முக்கிய பங்கு அண்ணாமலைக்கு இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் அண்ணாமலை பின்னடைவு செய்வதற்கும் அண்ணாமலை அடுத்த கட்டத்துக்கு இழுத்து விடுவதற்கும் ஏதோ ஒரு சதி நடக்கிறதா, ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்கிறதா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் போய்கிட்டு இருக்கு. இந்த நிலையில அண்ணாமலை மன வருத்தத்தோட, மன நெருடலோட, மன கஷ்டத்தோட டெல்லி தலைமைக்கு ஒரு தகவல் கொடுத்திருக்கிறதாக தகவல் வருது. இந்த பின்னணியில் அமித்ஷா அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறார்? கோவை வடக்கு வானதி சீனிவாசனுக்கு கொடுக்கப்படுமா, அல்லது இந்த முறை மாற்றி அண்ணாமலை களத்தில் இறக்குவார்களா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் முன்னிறுத்தி இந்த தேர்தல் தொகுதி பங்கீடு போயிட்டு இருக்கு. அதிமுக பாஜக தொகுதி பங்கீட்டுல உடன்பாடு அண்ணாமலைக்கு எட்டப்படவில்லை. இது சரியில்லைங்க, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க, எப்படியெல்லாம் நம்ம வந்து களத்துல இறங்கணும், வெற்றி வாய்ப்பு உருவாக்கணும்னு நம்ம மனக்கணக்கு போட்டணும், அதெல்லாம் சுக்குநூறா உடைச்சு விட்டீங்க அப்படின்னு அண்ணாமலையுடைய மன கொந்தளிப்புக்கு அமித்ஷா அவர்கள் சரியான தீர்வை, சரியான முடிவை கொடுப்பாரா அப்படின்னு எதிர்பார்த்து அண்ணாமலை காத்து கொண்டிருக்கிறார். குறிப்பா அண்ணாமலையுடைய ஆதரவாளர்களுக்கெல்லாம் இது ஒரு கசப்பான, ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இருக்கு அப்படின்னு பார்க்க முடிகிறது. இதற்கு அமித்ஷா அவர்கள் என்ன முடிவெடுத்து ஒரு சரியான முடிவை அறிவிக்க போகிறாராம். சரியான முடிவுன்னா அந்த தொகுதியில இல்லையே, கவுண்டம்பாளையமோ சிங்கானூர் தொகுதியோ இல்ல குறிப்பா பல்லடம் கூட எதுவுமே இல்லாத சூழல்ல எப்படிங்க அண்ணாமலை களத்துல இறங்க போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கோவை வடக்க மடக்கி போட போகிறார்களா, அண்ணாமலைக்கு அந்த இடத்தை கொடுக்க போகிறார்களா, இல்ல தொகுதியை மாற்றி அண்ணாமலை எதிர்பார்த்த அந்த சிங்கானூர் கவுண்டம்பாளைய தொகுதியை மீண்டும் அதை எடுத்து எடப்பாடி பழனிசாமி சமரசத்தோட ஏதாவது தொகுதியை மாற்றி அண்ணாமலை களத்தில் இறக்குவதற்கும் அமித்ஷா திட்டமிடுவார் என்ற ஒரு தகவல் பரவுது. அண்ணாமலை கேட்கின்ற அந்த தொகுதியும் அண்ணாமலைய விருப்பத்தையும் மோடியும் அமித்ஷா அவர்கள் நிச்சயமாக நிறைவேற்றுவார்கள். அண்ணாமலை ஆதரவாளர்கள் நினைத்த அந்த எண்ணம் ஈடேறும் அப்படின்னு ஒரு பக்கம் பேசப்படக்கூடிய ஒரு பேசுபொருளாக பரபரப்பா போயிட்டு இருக்கு. அண்ணாமலை இந்த தேர்தலில் போட்டியிடுவாரா, போட்டியிட மாட்டாரா அப்படிங்கிற மிகப்பெரிய சர்ச்சையும் மிகப்பெரிய கேள்வியும் இந்த நேரத்தில் எழுந்திருக்கு. பொறுத்து பார்க்கலாம். அண்ணாமலைக்கு தொகுதி வாரியாகவும் தமிழ்நாடு முழுக்கவும் பாஜகவுடைய ஆதரவாளர்கள் இருந்தாலும் கூட கோவை கொங்கு மண்டலத்துல அதிக அளவுல ஒரு வாக்கு வங்கி இருக்கு அண்ணாமலை பேஸ்ல. அப்போ அந்த வாக்குகள் எல்லாம் அண்ணாமலை களத்துல இல்லைன்னா நிச்சயமாக அதை சரிவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. முதல் முறை வாக்கு செலுத்துவர்களும் சரி, 50 வயது, 55 வயது, 60 வயது
வயது உள்ளவர்கள் கூட அண்ணாமலைக்கு வாக்கு செலுத்தலாம், அண்ணாமலை எங்க வாக்கே இல்லைன்னு மிகப்பெரிய அதிர்வலை எல்லாம் ஏற்பட்டது சில மாதங்களுக்கு முன்பு. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த தேர்தலில் அண்ணாமலை போட்டியிடவில்லை என்றால் முதல் முறை வாக்கு செலுத்துவர்களும் சரி, இளைஞர்கள் வாக்குகளும் சரி, குறிப்பா பெண்களின் வாக்குகளும் சரி, 55 வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்களும் அண்ணாமலை களத்துல போட்டியிடவில்லை என்றால் அவருடைய வாக்கு சிதறக்கூடிய ஒரு சூழல் உருவாகுமா அப்படிங்கிற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.